தலைப்பு: அமானுஷ்ய ரயில் பாதை. 4 நண்பர்கள் அரவிந்த், விவேக், சந்தோஷ், தினேஷ் ரயிலில் வீடு திரும்பும் போது ஒரு மர்மமான ரயில் பாதையில் ஒரு பெண்ணின் ஆவியை சந்திக்கிறார்கள். இந்த ஆவி அவர்களை தங்கள் வீடுகளுக்கும் துரத்தி வந்து தொடர் பயங்கரங்களை நிகழ்த்துகிறது. பயம் தாங்காமல் நண்பர்கள் அமானுஷ்ய போர்டு உய்ஜா போர்டு மூலம் அந்த ஆவியுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அது லட்சுமி என்ற பெண்ணின் ஆவி என்றும் அவளது கொலை மற்றும் உண்மைகளை மூடி மறைத்த அநீதிக்கு நீதி தேடுகிறது என்றும் அறிகிறார்கள். அவர்கள் ஆவியின் பிடியிலிருந்து தப்பித்தார்களா அல்லது அவர்களே அந்த ரயில் பாதையை துரத்தும் நிழல்களாக மாறிவிட்டார்களா என்ற கேள்வி கேட்பவர்களுக்குள் ஒரு நீடித்த திகிலையும் ஆழ்ந்த சிந்தனையையும் விட்டுச் செல்கிறது. பாகம் 1. ரயில் பயணத்தின் மர்மம். இடம்: இரவு நேரம். சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளம்பும் ஒரு பயணிகள் ரயில். அரவிந்த், விவேக், சந்தோஷ், தினேஷ் ஆகிய 4 நண்பர்களும் தங்கள் அலுவலக வேலையை முடித்துவிட்டு ஒரு ரயில் பெட்டியின் சாளர இருக்கைகளில் அமர்ந்து வீடு திரும்புகிறார்கள். ரயில் பயணம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது. இந்த ரூட்ல ஒரு பழைய ரயில் பாதை இருக்காமே, நிறைய மர்மக் கதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சந்தோஷ் போனில் கேம் விளையாடிக்கொண்டே, என்னடா இது, நைட் டைம்ல பேய் கதை ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு பயமா இருக்குடா. அரவிந்த் புத்தகம் படித்துக்கொண்டே, சும்மா கதை விடுறாங்கடா, ரயில்வேக்கு தெரியாம எந்த பாதையும் இருக்காது. தினேஷ் அமைதியாக வெளியே இருளை பார்த்து, சில பாதைகள்ல இன்னும் பழைய சக்திகள் சுத்திட்டு இருக்கு. அரவிந்த். ரயில் திடீரென ஒரு இருண்ட பகுதிக்குள் நுழைகிறது. சாளரத்திற்கு வெளியே அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்திருக்கின்றன. ரயில் சத்தம் திடீரென அடங்குகிறது. ஒருவித அமைதி நிலவுகிறது. இது வழக்கத்திற்கு மாறானது. சந்தோஷ் திகிலுடன், என்னடா இது, சத்தம் அடங்கிடுச்சு. விவேக் உற்று பார்த்து, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்குடா இந்த இடம். சாளரத்திற்கு வெளியே ஒரு மங்கலான நிழல் வேகமாக ஓடுவது போல தெரிகிறது. அது ஒரு பெண்ணின் உருவம் போல் இருக்கிறது, கலைந்த கூந்தலுடன். தினேஷ் அதிர்ச்சியுடன் கையை நீட்டி, அடடா, என்னது அது? அரவிந்த் கண்ணிமைக்காமல் பார்த்து, ஒரு நிழல் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நொடி ரயில் பெட்டியின் சாளர கண்ணாடியில் திடீரென ஒரு நீண்ட பயங்கரமான விரல்களால் ஒரு கீறல் விழுகிறது. கர்ரர்ச் என்ற சத்தம் காதை பிளக்கிறது. கீறல் ஒரு மனித முகத்தின் வடிவத்தில் இருக்கிறது. சந்தோஷ் கத்தி, ஆஹா! 4 நண்பர்களும் பயத்தில் பின்வாங்குகிறார்கள். ரயில் மீண்டும் சத்தமாக ஓட ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்துக் கொள்கிறார்கள். விவேக் மூச்சு வாங்க, என்னடா இது, கண்ணாடி உடைஞ்சுடலையே. அரவிந்த் கீறலை உற்று பார்த்து, இல்ல, ஆனா இது வெறும் நிழல் இல்லடா. தினேஷ் நடுங்கும் குரலில், ஏதோ நம்மள பின்தொடருது. ரயில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை வந்தடைகிறது. நண்பர்கள் பயத்துடனே ரயிலில் இருந்து இறங்குகிறார்கள். இரவு காற்று அவர்களை சிலிர்க்க வைக்கிறது. அவர்கள் இன்னும் அந்த சாளர கண்ணாடியில் கண்ட பயங்கர முகத்தை பற்றியே பேசிக்கொள்கிறார்கள். பாகம் 2. வீட்டை துரத்தும் நிழல். இடம்: அடுத்த சில நாட்கள். நண்பர்களின் வீடு, தினசரி வாழ்க்கை. ரயில் பயணத்தின் அந்த திகில் ஒரு மோசமான கனவாக முடிந்துவிடும் என்று நினைத்த நண்பர்களுக்கு அது ஒரு தொடக்கமாக மட்டுமே இருந்தது. அந்த அமானுஷ்யம் அவர்களை தங்கள் வீடுகளுக்கும் துரத்தி வந்தது. அரவிந்த் தன் வீட்டில் இரவு உணவருந்திக் கொண்டிருக்கிறான். திடீரென அவன் அமர்ந்திருக்கும் நாற்காலி தானாகவே ஒரு அங்குலம் பின்னுக்கு நகர்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான், யாரும் இல்லை. சமையலறையிலிருந்து பாத்திரங்கள் தாமாகவே சத்தம் எழுப்புவது போல கேட்கிறது. அவன் சென்று பார்க்கிறான், அங்கு எதுவும் இல்லை. அரவிந்த் ஒரு நிமிடம் உறைந்து நிற்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு மெல்லிய பெருமூச்சு சத்தம் கேட்கிறது. அரவிந்த் குரல் நடுங்க, யாரு அங்க? திரும்பி பார்க்கிறான். ஒரு நிழல் சுவரில் தோன்றி மறைகிறது. விவேக் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் படுத்திருக்கும் அறையின் வெப்பநிலை சட்டென குறைந்து நடுங்கும் குளிரால் சூழப்படுகிறது. அவன் போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்கிறான். திடீரென அவன் கண்களை மூடியபடி இருக்கும்போதே யாரோ அவன் காதருகே மெல்லிய குரலில் ஏதோ முணுமுணுப்பது போல உணர்கிறான். வார்த்தைகள் தெளிவாக இல்லை,
ஆனால் அது கோபமும் வலியும் நிறைந்த ஒரு குரல். விவேக் தூக்கத்தில் முனகி, என்ன என்ன சத்தம்? சந்தோஷின் வீடு. சந்தோஷ் தன் கம்ப்யூட்டரில் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறான். திடீரென அவன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முழுக்க பழிவாங்கல், ரிவெஞ்ச் என்ற வார்த்தை சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது. கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிறது. ஸ்கிரீன் பிளாஷ் ஆகி ஒரு சிதைந்த அழும் பெண்முகம் தோன்றி மறைகிறது. ரயில் ஹாரன் சத்தம் அவன் ஹெட்போனில் சத்தமாக கேட்கிறது. சந்தோஷ் ஹெட்போனை தூக்கி எறிந்து கத்தி, ஆ! தினேஷின் வீடு. தினேஷ் தன் அறையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அவனது கண்கள் மூடியிருந்தாலும் அவன் முன் ஒரு பெண் உருவம் மங்கலாகத் தோன்றுவதை உணர்கிறான். அந்த உருவம் வலியால் துடிப்பதையும் யாரையோ தேடுவதையும் உணர்கிறான். திடீரென அவன் நெஞ்சில் ஒரு கனத்த அழுத்தம் ஏற்படுகிறது. அவனுக்கு மூச்சு திணறுகிறது. தினேஷ், மூச்சு வாங்க. என்னால மூச்சு விட முடியல. கண்களை திறந்து பார்க்கிறான். அறையில் உள்ள ஒரு மையில் இறகு தானாகவே தரையில் விழுகிறது. இடம் ஒரு காபி ஷாப். நண்பர்கள் 4 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் முகம் பயத்தில் வெளிறிப் போயிருக்கிறது. அரவிந்த் குரல் நடுங்க, என்னடா இது? ரயில்ல பார்த்தது வெறும் மாயைன்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டிலையும் சில விஷயங்கள் நடக்குது. சந்தோஷ் கண்ணீருடன், என் கம்ப்யூட்டர்ல பேய் வந்துடுச்சுடா. எனக்கு தூங்கவே முடியல. அந்த ரயில் சத்தம் என்னை துரத்துது. விவேக், என் ரூம்ல திடீர்னு குளிராகுதுடா. காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கு. தினேஷ் முகத்தில் ஒருவித சோர்வு, அது நம்மளை துரத்துதுடா. நாம எங்க போனாலும் நம்மளை விட்டு வைக்காது. அதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். அரவிந்த் குழப்பத்துடன், என்ன வேணும்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? விவேக் திடீரென நினைவுக்கு வந்து, டேய், அந்த அமானுஷ்ய போர்டு பத்தி படிச்சிருக்கேன். நம்ம ஆபிகிட்டயே கேட்கலாம் என்னன்னு. சந்தோஷ் திகிலுடன், அமானுஷ்ய போர்டா? வேணாம்டா, இன்னும் சிக்கலாக்கிட போறோம். தினேஷ் தீர்க்கமாக, வேறு வழி இல்ல. அதுக்கு என்ன வேணும்னு நாம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இது நம்மளை விடாது. அது ஒரு சாவடைந்த ஆத்மா. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். 4 நண்பர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களின் கண்களில் பயம் கலந்த ஒரு தீர்மானம் தெரிகிறது. இந்த விளையாட்டை அவர்கள் தங்கள் வீடுகளில் தொடங்க முடிவு செய்கிறார்கள். பாகம் 3. ரகசியத்தை நோக்கி. இடம் அரவிந்தின் வீட்டில் உள்ள ஒரு அறை. இரவு நேரம். அறையில் மங்கலான வெளிச்சம். நண்பர்கள் 4 பேரும் அமானுஷ்ய போர்டைச் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவில் சில மெழுகுவர்த்திகள் எரிகின்றன. அந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுபட நண்பர்கள் மீண்டும் இருளின் கதவுகளை திறக்கத் துணிந்தனர். இம்முறை அவர்களின் சொந்த வீடே களமாக இருந்தது. அரவிந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி, எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்துங்கடா, இது ஒரு விளையாட்டு இல்லை. சந்தோஷ் நடுங்கும் விரல்களுடன் பிளான்ஷெட்டை தொட்டு, எனக்கு பயமா இருக்குடா. விவேக் பிளான்ஷெட்டில் கை வைத்து, எந்த ஆவி இங்க இருக்கு? நீங்க யாரு? பிளான்ஷெட் மெதுவாக அசைய ஆரம்பிக்கிறது. லட்சுமி, ரயில்ல நம்மளை துரத்தின ஆவி இதுதான். அரவிந்த், லட்சுமி, நீங்க என்ன விரும்புறீங்க? ஏன் எங்களை துரத்துறீங்க? பிளான்ஷெட் அநியாயம், இன்ஜஸ்டிஸ், கொலை, மர்டர், மூடி மறைப்பு, கவரப் போன்ற வார்த்தைகளை சுட்டிக்காட்டுகிறது. விவேக், கொலையா? யாரு? பிளான்ஷெட் அப்பா, ஆன தந்தை, பணம், பணம், பெரிய மனிதன், செல்வாக்கம் போன்ற வார்த்தைகளை சுட்டிக்காட்டுகிறது. சந்தோஷ், அப்படியா? அப்ப லட்சுமிய கொன்னது அவங்க அப்பாவா? அது ஒரு பணக்காரரோட தொடர்புல இருந்திருக்கா? அதே கணம் மெழுகுவர்த்திகள் படபடத்து அணைந்து விடுகின்றன. அறை இருளில் மூழ்கிறது. ஒரு பயங்கரமான அழுகுரல் காற்றில் மிதக்கிறது. ஒருவித அழுகிய வாசனை அறையை நிரப்புகிறது. தினேஷ் குரல் நடுங்க, அவளுக்கு கோபம்டா. விளக்குகள் தானாகவே ஆன் ஆகி அணைந்து விளையாடுகின்றன. அறையில் உள்ள பொருட்கள் தானாகவே நகர்ந்து விழுகின்றன. ஒரு கண்ணாடி தானாகவே உடைந்து சிதறுகிறது. அரவிந்த் கத்தி, லட்சுமி, நாங்க உனக்கு உதவ வந்தோம். நாங்க உனக்கு நீதி வாங்கித் தரோம். அந்த அழுகுரல் சிறிது நேரத்தில் அடங்குகிறது. பொருட்கள் விழுவது நிற்கிறது. ஆனால் அறையின் வெப்பநிலை உறைந்து போனது போல் இருக்கிறது. சந்தோஷின் போனில்
ஒரு பழைய கிழிந்த ரயில் டிக்கெட்டின் படம் தானாகவே வருகிறது. டிக்கெட்டின் தேதி மிகவும் பழமையானது. சந்தோஷ் போனை காட்டி, இது என்னடா? விவேக், ஒரு பழைய ரயில் டிக்கெட், இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. இடம், நண்பர்கள் தங்கள் லேப்டாப்களில் பழைய செய்திகள், ரயில்வே ஆவணங்களை தேடுகிறார்கள். கீபோர்டு சத்தம், பழைய செய்தித்தாள்கள் புரட்டும் சத்தம். அரவிந்த், அந்த ரயில் டிக்கெட்டில் உள்ள தேதியில் கொளத்தூர் ரயில் பாதையில நடந்த எல்லா விஷயங்களையும் தேடுங்கடா. சந்தோஷ் லேப்டாப்பை உற்று பார்த்து, கிடைச்சிருச்சுடா. 1980களில் கொளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த லட்சுமிங்கிற பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டாளாம். அவங்க அப்பா ஒரு ரயில்வே அதிகாரி. தினேஷ் முகத்தில் அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ரயில் பாதையில ஆவி நடமாட்டம் அதிகமாச்சுன்னு கதை சொல்வாங்க. விவேக் ஒரு பழைய செய்தித்தாள் பக்கத்தை காட்டி, லட்சுமியின் காதல் விவகாரம், குடும்ப கிளறவம் அப்படின்னு ஒரு செய்தி. அவ ஒருத்தரை காதலிச்சிருக்கா. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அரவிந்த் ஆழமாக யோசித்து, அப்போ அவள் காணாமல் போனது ஒரு கொலையா இருக்கலாம். அவங்க அப்பா குடும்ப கிளறவத்துக்காக பண பலம் உள்ள ஒருத்தரோட உதவியோட அவளை கொலை செய்து உடலை எங்கேயோ மறைச்சிருக்கலாம். அதுதான் அந்த மூடி மறைப்பு. தினேஷ், அதுதான் அவளோட ஆத்மா நிம்மதி இல்லாம நம்மள துரத்துது. அவளுக்கு நீதி வேணும். விவேக் கண்கலங்கி, அப்போ அவ எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்போதான் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை பாதித்த அந்த அமானுஷ்யத்திற்கு பின்னால் உள்ள கொடூரமான உண்மையை கண்டறியும் ஒரு பயங்கரமான பயணம் இது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். பாகம் 4, கடந்த காலத்தின் எதிரொலிகள். இடம், நண்பர்கள் லட்சுமியின் கொலையின் மர்மத்தை மேலும் ஆராய்கிறார்கள். பழைய ஆவணங்கள், நேரில் பார்த்தவர்களின் தகவல்களை தேடுகிறார்கள். லட்சுமியின் கதை வெறும் ஒரு பேய் கதையாக இல்லாமல் ஒரு சோகமான உண்மையாக வெளிப்படத் தொடங்கியது. நீதி மறுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவின் அழுகுரல் அது. அரவிந்த், இந்த லட்சுமியின் கொலை வழக்குல அப்போ சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் யாராவது உயிருடன் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சந்தோஷ் போனில் தேடி, ஒரு பழைய ரிப்போர்ட்டர் இருக்கிறார், ராமமூர்த்தி. இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு. நண்பர்கள் ராமமூர்த்தியை சந்திக்கச் செல்கிறார்கள். அவர் ஒரு சிறிய அசுத்தமான வீட்டில் வசிக்கிறார். அவர் ஆரம்பத்தில் பேச மறுக்கிறார். அரவிந்த், ஐயா, லட்சுமி பத்தி உங்களுக்கு தெரியும்னு கேள்விப்பட்டோம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அவளோட ஆத்மா நிம்மதி இல்லாம இருக்கு. ராமமூர்த்தி வயதான நடுங்கும் குரலில், அந்த கேஸ் ரொம்ப பெரியது. என்னோட உயிருக்கே ஆபத்தாச்சு. அப்போ அவங்க அப்பாதான் கொன்னாரு. அவளோட காதலன் வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவனால, கௌரவத்துக்காக. விவேக், ஆனா எப்படி மூடி மறைச்சாங்க? ராமமூர்த்தி, அப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார். அவரோட பெயர் கருணாகரன். லட்சுமியின் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். லட்சுமியோட உடலை யாருக்கும் தெரியாம அந்த ரயில் பாதை பக்கத்திலேயே ஒரு புதர் மறைச்ச பாழடைந்த கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதை மூடி மறைக்க கருணாகரன் உதவி பண்ணாரு. அதனாலதான் அவளோட உடலை கண்டுபிடிக்கவே இல்லை. தினேஷ் திகிலுடன், பாழடைந்த கிணறா? ராமமூர்த்தி கண்கலங்கி, ஆமாம். இப்போ அதெல்லாம் புதருக்குள்ள மறைஞ்சு போயிருக்கும். அவளுக்கு நீதி கிடைக்கல. அதுதான் அவளோட ஆத்மா துரத்துது. நண்பர்கள் அதிர்ச்சியுடன் வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு இப்போது லட்சுமியின் உடல் எங்கிருக்கிறது என்ற ரகசியம் தெரிந்துவிட்டது. ஆனால் அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. இடம், கொளத்தூர் ரயில் பாதை அருகில் உள்ள ஒரு அடர்ந்த புதர் மண்டலம். இரவு நேரம். நிலவு மறைந்து இருள் சூழ்ந்திருக்கிறது. அரவிந்த் நம்பிக்கையுடன், நாம் அந்த பாழடைந்த கிணத்தை கண்டுபிடிக்கணும். லட்சுமியின் உடலை கண்டுபிடிச்சு நல்லபடியா அடக்கம் செய்யணும். அப்போதான் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். சந்தோஷ் டார்ச் லைட்டை பிடித்துக்கொண்டு, இங்க எங்கடா கிணறு இருக்கும்? ஒரே புதரா இருக்கு. விவேக், ராமமூர்த்தி சொன்னது உண்மைன்னா அது இங்கதான் எங்கேயோ இருக்கும். தினேஷ் கண்களை மூடி ஒருவித சக்தி இழுப்பது போல உணர்ந்து, இந்த பக்கம் ஏதோ இழுக்குது. 4 நண்பர்களும் அடர்ந்த புதர்களுக்குள் நுழைகிறார்கள். இடுப்பளவு புதர்கள்.
முள் செடிகள் அவர்களை கீறுகின்றன. திடீரென அவர்களுக்கு முன்னால் புதருக்குள் மறைந்திருக்கும் ஒரு பெரிய கற்சுவர் தென்படுகிறது. அதை சுற்றி புதர் மண்டி இருக்கிறது. அது ஒரு கிணற்றின் சுவர் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அரவிந்த், இதோடா, இதுதான் அந்த கிணறு. கிணற்றின் அருகே செல்லும்போது ஒருவித குளிர்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அழுகிய வாசனை அதிகமாகிறது. இருளில் கிணற்றுக்குள் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்பது போல உணர்கிறார்கள். சந்தோஷ் நடுங்கி, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலடா. விவேக் டார்ச் லைட்டை கிணற்றுக்குள் அடித்து, ரொம்ப ஆழமா இருக்குடா. திடீரென கிணற்றுக்குள் இருந்து ஒரு பலமான கை சடார் என்று மேலே வந்து சந்தோஷின் காலை பற்றுகிறது. ஒரு நீண்ட மெல்லிய கை. சந்தோஷ் கத்தி, ஆஹே, என்னை விடு. நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அந்த கை சந்தோஷின் காலை உள்ளே இழுக்க முயல்கிறது. பாகம் 5. இருள் மற்றும் முடிவு. இடம்: பாழடைந்த கிணற்றின் அருகே. இரவு நேரம். பயங்கரமான அலறல் சத்தம். அந்த ஆவியின் பிடி இப்போது கண்களுக்கு புலப்படும் அளவுக்கு அவர்களுக்கு அருகில் வந்தது. உயிர் போகும் பயத்தில் அவர்கள் அந்த இருண்ட கிணற்றிலிருந்து தப்பிக்க போராடினர். அரவிந்த் சந்தோஷின் கையை பிடித்து இழுத்து, விடுடா அவனை. நண்பர்கள் சந்தோஷை வெளியே இழுக்க போராடுகிறார்கள். கிணற்றுக்குள் இருந்து பல கைகள் மேலே வருகின்றன. சந்தோஷை மட்டுமல்லாமல் அரவிந்த், விவேக், தினேஷ் அனைவரையும் பிடித்து உள்ளே இழுக்க பார்க்கின்றன. கிணற்றுக்குள் இருந்து ஒரு பலமான அலறல் கேட்கிறது. ஒரு பெண் உருவம் தலைகீழாக கிணற்றின் ஆழத்திலிருந்து மேலே எழும்பி வருகிறது. விவேக் கத்தி, அது லட்சுமி. லட்சுமியின் ஆவி இம்முறை மிகவும் கோபமாகவும் வேதனையாகவும் வெளிப்படுகிறது. அவளது கண்கள் சிவந்து அவளது கலைந்த கூந்தலிலிருந்து நீர் சொட்டுகிறது. அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் கோபம் வெளிப்படுகிறது. தினேஷ், மூச்சு வாங்க. அவளுக்கு நீதி கிடைக்கலடா, அதுதான் அவ கோபமா இருக்கு. அரவிந்த் கஷ்டப்பட்டு, லட்சுமி, நாங்க உனக்கு உதவி பண்ண வந்தோம். உன்னோட உடலை கண்டுபிடிக்க வந்தோம். லட்சுமியின் ஆவி அவர்களின் வார்த்தைகளை கேட்பது போல தெரியவில்லை. அவள் இன்னும் பயங்கரமாக அவர்களை நோக்கி பாய்கிறாள். கிணற்றுக்குள் இருந்து ஒரு புழுதி புயல் கிளம்புகிறது. லட்சுமியின் கோபத்தால் சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்கள் அதிர்ந்து கிணற்றைச் சுற்றியுள்ள மண் சரிய ஆரம்பிக்கிறது. சந்தோஷ் கத்தி, கிணறு சரியுதுடா. கிணற்றின் விளிம்புகள் இடிய ஆரம்பிக்கின்றன. நண்பர்கள் பயத்தில் சிதறி ஓடப் பார்க்கிறார்கள். லட்சுமியின் ஆவி ஒரு பயங்கரமான புயல் போல அவர்களை சுற்றி சுழல ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஓட முடியாத அளவுக்கு அதன் சக்தி அதிகமாக இருக்கிறது. இடம்: ரயில் பாதை, கிணற்றின் அருகே, அல்லது ஒரு பொதுவான மங்கலான இடம். அந்த கிணற்றின் ஆழத்தில் இருந்து கிளம்பிய இருள் அவர்களை முழுமையாக விழுங்க ஆரம்பித்தது. நீதி தேடிய பயணத்தின் முடிவு ஒரு புதிய தொடக்கமாகுமா, அல்லது நித்திய இருளின் பிடியிலா? நண்பர்கள் அனைவரும் இருளில் சிக்கித் தவிக்கிறார்கள். லட்சுமியின் ஆவி அவர்களை நோக்கி வருகிறது. அவர்கள் ஒவ்வொருவராக அந்த இருளுக்குள் இழுக்கப்படுவது போல உணர்கிறார்கள். விவேக்கின் போன் மங்கலாக ஒளிர்கிறது. அதில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் லட்சுமியின் ஆவி அவர்களை இறுதியாக சூழ்ந்து கொள்வது தெளிவாக தெரிகிறது. பின்னர் காட்சி முழுக்க இருள் சூழ்கிறது. ஒரு பயங்கரமான அலறல் கேட்கிறது. சில வினாடிகள் கழித்து அந்த போனின் வீடியோவில் ஒரு ரயில் பெட்டியின் சாளரத்தின் ஒரு நொடி தோற்றம் தெரிகிறது. அதில் வெளியே இருள் சூழ்ந்த ரயில் பாதையில் 4 மங்கலான நிழல்கள் வேகமாக ஓடுவது போல தெரிகிறது. அவர்கள் ரயில் பெட்டி சாளரத்தில் இருந்து பார்த்த அதே பயங்கரமான நிழல்களா, அல்லது இப்போது அவர்களே அந்த நிழல்களாக மாறிவிட்டார்களா? வீடியோவில் ஒரு கீறல் சத்தம் கேட்கிறது. பின்னர் வீடியோ முற்றிலும் அணைந்து போகிறது. ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் மறைகிறது. கேட்பவர்களுக்கு எந்த தெளிவும் இல்லாமல் பயமும் குழப்பமும் மட்டுமே மிஞ்சுகிறது.